guys, back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல என்ன பார்த்திருப்போம்னா பட்டு சாரி எப்படி கட்டுறது, வயிறு தெரியாம அழகா ஸ்லிம்மா என்ன மாதிரி டைப்ல கட்டணும், நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், பிளவுஸ் எப்படி தைக்கணும், பிளவுஸ்ல என்னென்ன தப்பு பண்றோம், அதெல்லாம் வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன். போன வீடியோ பார்க்காதவங்க வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குமே சாரி பத்தின ஒரு டிப்ஸ் தான் கொடுக்க வந்திருக்கோம். பட் வந்து பட்டு சாரி கிடையாது. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, பட்டு சாரிக்கு மட்டும்தான் டிப்ஸ் தேடுவோம், இல்ல என்ன மாதிரி டைப்ல வந்து சாரி கட்டலாம்னு திங்க் பண்ணுவோம். ஆனா நம்ம பூனம் சாரி இல்லாட்டி ஸ்டோன் வச்ச சாரி, ஹெவி வெயிட் சாரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா வந்து நம்ம டிப்ஸ் தேட மாட்டோம். ஏன்னா நமக்கு கட்ட தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சாரி கட்டிட்டு போயிட்டே இருப்போம். பட் இந்த சாரிலேயே நம்ம வந்து நிறைய மைனஸ் பண்ணுவோம். என்னென்ன மைனஸ் பண்றோம், இதுக்கப்புறம் இந்த மைனஸ் பண்ணாம இந்த பூனம் சாரி கட்டிட்டு வேற லெவல்ல வந்து ஒரு கிராண்டா வந்து தெரியற மாதிரி எப்படி கட்டலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பூனம் சாரியெல்லாம் எனக்கு ஈஸி ரெபேக்கா, உனக்கு தெரியாததா, நாங்களும் 5 நிமிஷத்துல கட்டிடுவோம்னு நினைப்பீங்க. பட் நம்ம வந்து இந்த 5 நிமிஷத்துல கட்டுற சாரியில நிறைய மைனஸ் பண்ணுவோம். என்னென்ன மைனஸ்ன்னு நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த மாதிரி சாரீஸ்ல வந்து ஃபங்க்ஷன் டைம்ல அவாய்ட் பண்ணுவோம். பட்டு சாரி தான் கட்டணும் அப்படின்னு மோஸ்ட்லி வந்து ஒரு 50% பேர் திங்க் பண்ணுவீங்க. ஆனா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பட்டு சாரி ஓகே தான், பட் பூனம் சாரி கட்டினா இன்னும் வேற லெவலில் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். அந்த மாதிரி எப்படி டைப்ல கட்டுறது அப்படிங்கறதையும் நான் சொல்லுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஆஸ் யூஷுவல் தான், என்னோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் மேல 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 எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் என்னோட வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாரில வந்து இந்த மாதிரி நாட் போட்டு தான் நம்ம பூனம் சாரி மோஸ்ட்லி கட்டுவோம். நான் என்ன சஜஷன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நாட் போடாதீங்க. அம்மாங்க எல்லாம் சொல்லுவாங்க பூனம் சாரியில இப்படி ஒரு நாட் போட்டாதான் சாரி அகௌராதுன்னு. ஆனா என்ன பொறுத்த வரையும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த நாட் போடுறதுனால நிறைய மைனஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லைட் வெயிட்டா தான் இருக்கும் பூனம் சாரினாலே. சோ இந்த பிரில் வந்து அசிங்கமா ஃப்ரண்ட்ல தெரிய வரும். நம்ம இந்த மாதிரி மூலம் ஃப்ரண்ட்ல எடுப்போம், அந்த ஃபீட் வைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா தெரியும். பின்னாடி அதுக்கு மேல ரொம்ப அசிங்கமா தூக்கிட்டு நிக்கிற மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் இந்த போடும்போது நீங்க நோட் பண்ணி பாருங்க, நான் சொன்ன விஷயம் எல்லாம் தெரியுதான்னு. இதுக்கப்புறம் இந்த நாட்டை வந்து விட்டுருங்க. அதுக்கு பதிலா இன்னொரு டிப்ஸ் நான் சொல்லி தரேன். வாங்க. வந்து சாரி கட்டும் போது இந்த மாதிரி மடிச்சு விடுவோமா, அதை கிளீனா மடிச்சு விட்டுட்டு இந்த பின் இருக்குல்ல, பின்ன லைட்டா இந்த மாதிரி போட்டாலே போதும். இந்த மாதிரி போட்டாலே போதும். எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் நம்ம சாரி கட்டும் போது, இதுக்கப்புறம் பூனம் சாரி கட்டும் போது இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதுல வந்து பின்ன வந்து அவ்வளவும் செய்யாது. நான் எவ்வளவு இழுக்கிறேன் பாருங்க. எவ்வளவு டைட்டா இழுத்தாலும் இந்த ஃபிளீட் வந்து கரெக்டா தான் இருக்கும். அதே மாதிரி சாரி ஒரு நிமிஷம் கூட நவராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எப்பவுமே பட்டு சாரிக்கும் சரி, நம்ம பூனம் சாரி கட்டும் போதும் சரி, என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு லென்த் வேணும்னு பார்த்துட்டு அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து சும்மா நார்மலா எவ்வளவு தூரம் வேணும்ன்றதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்து அளவு பார்த்துக்கலாம். முட்டி கீழே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்தா போதும். நான் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறேன். ஓகே, இது எடுத்ததுக்கு அப்புறம் இதை எப்படி நான் ஃபீட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த அளவு நம்ம எடுத்துட்டோமா, இதை அப்படியே நம்ம விட்டுட்டு பட்டு சாரி மாதிரி நம்ம கிடையாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அம்மாங்க சொல்லுவாங்க ரொம்ப பெருசா எடுப்பாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெருசாவும் ஒண்ணு சின்னதாவும் எடுக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல அழகா அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். நான் சொல்லித்தரேன். எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் 1, 2 இந்த 2 இன்ச்சு தள்ளி எல்லா புடவைக்கும் சரி இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஃபிளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நல்லா பாருங்க, இந்த 1 பெருசு, 1 பெருசாவும் 1 கொஞ்சம் குட்டியாவும், அடுத்து 1 பெருசு 1 குட்டி, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணாலே போதும், அந்த ஃபிளீட்ஸ் வந்து வந்துடும். நம்ம பூனம் சாரி பொறுத்தவரையும் யாரோட ஹெல்ப்புமே நமக்கு தேவை கிடையாது. அடுத்து இந்த சைட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா
இதுல வந்து நம்ம வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபிளீட்ஸ் எடுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் குட்டியா எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஃபிளீட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே குட்டி குட்டியா வைங்க. அந்த குட்டி குட்டியா வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பூனம் சாரியில ஃப்ரண்ட்ல வந்து நிறைய லேயர்ஸ் வரும். அது பார்க்க ரொம்ப நீட்டாவும் இருக்கும், அப்படி கிராண்டாவும் காட்டும். நான் சொல்லி தரேன் எப்படி எடுக்கணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டியா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன அளவு வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ், இந்த மாதிரி தான் எடுக்க சொன்னேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நீட்டா இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே பின் குத்திர வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி இந்த லேயர்ஸ்லாம் வந்து எவ்வளவு நீட்டா தெரியுது பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உள்ள நடுசுல இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வந்து பூனம் சாரியில எடுக்கிறதுனால இங்க நீட்டாவும் இருக்கும், அது கிராண்ட் லுக் கொடுக்கும் நம்ம பூனம் சாரியிலேயே. ஸோ இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், சாரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பர்ஃபெக்டா நீங்களும் நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் பயன்படுத்தி ஒன் டைம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே கைஸ், இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் பயன்படுத்தி ஒன் டைம் வந்து நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி டைப்ல சாரி கட்டி பாருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பர்ஃபெக்டா நீட்டா இருக்கு, எப்படி சாரி கட்டினேன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல போய் ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், என்னோட ஃபைனல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட முழு ஆதரவும் எனக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னோட சேனல்ல வந்து எல்லா சேனல் மாதிரி ஸ்பெசிபிக்ஸா ஒண்ணு கிடையாது. ஷார்ட்ஸ்ல ஃபுல்லாவே வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி எல்லா வீடியோமே அப்டேட் பண்ணுவேன். இந்த லாங் வீடியோவை பொறுத்த வரையும் நிறைய டிப்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்குள்ள டிப்ஸ், பெரியவங்களுக்குள்ள டிப்ஸ், என்ன என்ன இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய டிப்ஸ் வந்து கொடுப்பேன். என்னோட சேனல்ல ஃபுல்லாவே வந்து நீங்க தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குற வரையும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ரெனி. டாடா, பை பை.